இருண்ணா போல இல்லை வேலை நடந்துட்டு இருக்கு. பயங்கரம் கூட்டம் போலங்க. அதுதான் சாமி போகிற வழி. பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீனேஜ் பாய் விலாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். நானும் அண்ணாவும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம். அண்ணா பைக்கில் உட்காந்துருக்காரு. வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாம். போகிற வழியில் ஏதாச்சும் யானை ஏதாச்சும் பார்த்தோன்னா பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுலாம் வரலாம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல பண்ணாரியம்மன் கோயில் வந்துடும். போற வழியில மான் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு. மழை வருமானு தெரியல, பயங்கரமா அந்த சைட்ல மழை பெய்ச்சிட்டு இருக்கு. நாம எப்படி போறதுக்குள்ள மழை வந்துருமான்னு தெரியல. எப்படியே போயிட்டு இருக்கேன் வரும்போது கண்டிப்பா மழை வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே, நிறைய கார்லாம் நின்றுட்டு இருக்கு கோயில் என்ட்ரன்ஸ். பயங்கரம் கூட்டம் போல. உள்ள வண்டிக்கு எங்கேயாச்சும் பார்க்கிங் கிடைச்சேன்னா பார்க்கிங் போட்டு உள்ள கோயிலுக்குள்ள போய் அப்படியே கண்டினியூ பண்றேன். பாருங்க அப்படியே சைட்ல போட்டு வந்துருங்க. அவ்வளோதாங்க, எங்க கோயிலுக்கு வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க கோயில்லாம் கட்டிட்டு இருக்காங்க சூப்பரா. எக்ஸ்ட்ரா ஒரு இது கட்டுறாங்க போல, இல்லை வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம அண்ணா இங்க போயிட்டு இருக்காரு. சந்தோஷம்னா ரொம்ப அம்சமா இருக்கீங்க. சூப்பர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் நிறைய இருக்கும் போல. நம்ம சாமி இதை பார்த்துட்டு தானே போறோம். ஆமா, சாமி பார்த்துட்டு வேலை நடந்துட்டு இருக்கு போல. பயங்கரம் கூட்டம் போலங்க. அதுதான் சாமி போகிற வழி, சாமி பார்க்குற வழி. அண்ணா வேற எங்க போனாருன்னு தெரியல, அங்க போயிட்டு இருக்காரா. சந்தோஷனா இது பாருங்க, பண்ணாரியம்மன் தேரும் தங்க தேரும். இதுதான் எங்க போறாருன்னு தெரியலையே. எங்க போறனான்னு கேட்டேன். கோயிலுக்கு வந்துட்டு கால் கழுவாம சாமி பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. நடந்துட்டேன் நானும். அங்கதான் தண்ணி பைப்பு கிட்ட போயிட்டு இருக்கோம். காலம் கழுவியாச்சு, நானும் கழுவியாச்சு, அண்ணாவும் கழுவியாச்சு. அப்படியே இந்த விநாயகர் கோயிலில் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படி மறுபடியும் சுற்றி இந்த அந்த வழியே போய் அப்படியே அங்கே வந்து சாமி பார்க்க போகிறோம். ஆரம்பிச்சிட்டாரு. கோயிலுக்குள்ள வந்த உடனே முதல்ல வந்துட்டு குளிச்சுட்டே வந்திருந்தாலுமே கை கால் கழுவிட்டு அது ஒரு உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, இன்னொரு தெரப்பியூட்டிக்காக இருக்கும். இது வந்துட்டு சாங்கியம் அந்த மாதிரி கிடையாதுங்க. கடவுள் கடந்த இது வந்து மூடநம்பிக்கை அந்த மாதிரி கூட என்ன தெரிகிறது கிடையாதுங்க. 25,000 மதிப்புள்ள சோஃபாவை வெறும் 10 ரூபாய்க்கு ஏல விட போறோம். நமக்கு கடவுள் வேணுமாங்க, நாம ஒரு இதுல நல்லா இருக்கும். சாமி பார்க்க வந்தா எப்பவுமே கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க போவாங்க. நாங்களும் நல்லா கால் கழுவி வச்சு அப்படியே சாமி பார்க்க அப்படியே நானும் அண்ணாவும் போயிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போயிட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். சாமி பார்க்க போவோம். கம்பி போட்டு வச்சிருக்காங்க. இந்த கம்பியெல்லாம் சுற்றி அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்கறதுக்கு அங்கே போக முடியும். அதுதான் சாமியோட இன்டென்ஷன். இப்போ நம்ம அங்கே தான் போகணும். அங்கே போயிட்டு தான் சாமி பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். சாமி பார்க்க உள்ளே வந்தாச்சு. ஆனால் தான் வந்துட்டுருக்கோம். போர்டு வச்சுருக்காங்க, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ வீடியோஸ் எதாவது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சாமி கும்பிட்டு வந்து வெளியில் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறது பாருங்க. இப்போது சாமி பார்த்துட்டு வந்து
என்னது பிரசாதம். பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா மொபைல் அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கல. அதனால் நான் வெளியே வந்துட்டு வீடியோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே சாமி கும்பிட்டு வந்து புளியோதரை கொடுத்தாங்க, வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள் வெயில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டுறாங்களாமா. இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. கீழே இன்னும் பெருசாக கட்டுவாங்க. நல்லா இருக்கு பார்க்க. இன்னைக்கு சண்டே வேற, கொஞ்சம் கூட்டமாக இருக்க. எல்லா ஃபேமிலியாக வந்திருக்காங்க. இந்த சைடில் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் வந்திருப்பாங்க போல். எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக இருக்காங்க. இப்போ கீழே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சாமி இருக்கும். அங்கே பின்னாடி சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க, அங்கே போய் சாமி கும்பிட்டு கிளம்புறோம். 4 செட்டெல்லாம் போட்டாங்க போலண்ணா. இங்கே அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா கிணறு, நிறைய மீன் தெரியுது, ஆனால் வீடியோவில் கவர் ஆகலை. இதுதான் தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. இங்கே அங்கே மேலே கும்பிட்டுட்டு அப்படி கீழே தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பண்ணாரியம்மன் தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. அது இந்த இடம் தான் தெப்பக்குளம். பொம்மை கடையில் நிறைய இருக்குல்லண்ணா. மெதுவா 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 ஒன்று வராம பாருங்க. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எப்படி போறான் பாருங்க அவன். சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வர வழியில் ஒன்லி பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்திருக்கோம். காஃபி 2 ஆர்டர் போட்டிருக்கோம். காஃபி ஒரு பப்ஸ். எப்ப பார்த்தாலும் சோறு 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 பப்ஸ் சாப்பிட்றாரு. உள்ள வண்டி அங்கே நின்றுட்டு இருக்கு. அவ்வளோதான், இதோட விலாக் அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். இதோட அப்படியே விலாக் எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.